ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நமக்கு மொழி பாடம் எடுத்துட்டு போயிருக்கிறார். எல்கேஜி பையன் பேராசிரியருக்கு பாடம் எடுக்கிற மாதிரி இருக்கு அவருடைய செயல்பாடு. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான் பேசுவேன். தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியை திணிப்ப அனுமதிக்க மாட்டோம்னு சொன்ன காரணத்துக்காக நமக்கு தர வேண்டிய 3458 கோடி ரூபாய் நிதியை தராம இருக்கக்கூடியவர் தான் இந்த பிரதான். $11 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்குது. ஆனா ₹1 கூட ஒதுக்கல இவங்கள மாதிரி ஒதுக்கலங்கிற கவலையை சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. அது 11 லட்சம் கோடி வந்திருக்கு அப்படிங்கறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கு. அப்பனா அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு மொத்தத்தை நாம தானா? ஐயோ கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. 3000, 5000, 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி திட்டத்தை இறக்க மாட்டோம்னு சொன்னவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ₹1000 சரி, ₹2000 தரேன். அப்படியே எடுத்துக்கோ. பணத்தையும் அதிகாரத்தையும் காட்டி மிரட்டினா நாங்க பணிஞ்சு போக நாம என்ன அடிமைகளா? ஃபிளாஷ்பேக். ரெட்டி காரு, நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அசிங்கமாயிரும். யாருக்கு? எனக்கு. அண்ணா, கலைஞர் போன்ற தமிழ் போராளிகளுடைய பரம்பரையில் வந்தவர்கள் நாம். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. இந்தியா முழுக்க இந்தியன் ஆதிக்கத்துக்கு எத்தனை மொழிகள் வழியானது? இந்திய உதைக்கு நாம் ஆங்கிலத்தை தொடர செஞ்சதால தமிழ்நாடு எப்படி வளர்ந்ததுன்னு கடந்த ஆண்டு நான் ஒரு கடிதத்தொடர் எழுதினேன். இந்திய அளவில் அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. அளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய, ஒன்னும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு தான் காலந்தோறும் டெல்லியில நம்ம மேல படையெடுத்து வராங்க. நாம பார்க்காத படையெடுப்பா உழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். பிரதமர் வராருன்னு சொன்னதும் சில கேள்விகளை நான் கேட்டிருந்தேன், எழுப்பியிருந்தேன். அது வருவதற்கு முதல் நாளே அந்த கேள்வி நான் எழுப்பியிருந்தேன். தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 3548 கோடி ரூபாய் கல்வி நிதி எப்ப வரும்? சொல்லுடைய கருப்புட்டி தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. தெரியாது. தொகுதி மறுவரையில தமிழ்நாட்டின் தொகுதி அளவு குறைக்கப்படாத இந்த உறுதிமொழி உங்க வாயிலிருந்து எப்ப வரும்? பாஜகவின் முகவர் போல செயல்படுகிற ஆளுநருடைய அராஜகம் எப்ப முடிவுக்கு வரும்? கட்சியில் இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும். உங்களால தாங்க முடியல, கட்சியில் கல்லுங்க கல்குவாரி வேலைக்கு போயிடலாம். முடியாது. என்ன நடந்தாலும் சரி, இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. உங்க பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு. அவர் என்ன வெறும் பழனிசாமின்னு நினைச்சிட்டீங்களா? பழனிசாமி அல்ல, தி கிரேட் பத்து தோல்வி பழனிசாமி. வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். அதை நீ இன்னும் புரிஞ்சுக்கல, சீக்கிரமே புரிஞ்சுக்கல. 2019 இருந்து எல்லா தேர்தலையும் தோல்வியை தவிர எதுவும் காணாத மாவீரர் இப்படி ஒரு ஃபெயிலியர் கும்பல சேர்ந்து கொள்கையால இணைந்திருக்கக்கூடிய திமுக கூட்டணி வீழ்த்த போறாங்களாம். அப்படியா? அப்படித்தான். இந்த பக்கம் பார்த்தா கருணாநிதி முதலமைச்சராக வந்தவுடன் முதல் துப்பாக்கி சூடு தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதுதான் நடத்தப்பட்டது, மறுத்துவிட முடியாது. இந்த பக்கம் பார்த்தா அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன். சரி, பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா நீங்களா தமிழின தலைவர், இன துரோகி. எப்படி உடன்பாட்டுக்கு போவேன்? இத்தனை 1000 மேடைகளில் இன துரோகி என்று 2009 பேசிய இந்த வைகோ எப்படி உடன்பாட்டுக்கு போவான்? அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டை என்டிஏவை வளர்க்க போறாங்களாம். என்டிஏ அரசு வரப்போகுதான், பாடுபட போகுதான்.
இதை எப்படி பிரதமரால் சிரிக்காம சொல்ல முடியுது? ஏன் அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. நல்லா கவனிங்க. அதிமுக அரசு இல்ல, அவங்களே என்டிஏ அரசுன்னு தான் சொல்றாங்க. இப்போ நீங்க வந்து வந்து வளர்க்கிற நிலையில நாங்க இருக்கிறோம். தமிழ்நாடு ஏற்கனவே வளர்ந்துதான் இருக்கு. நோக்கி போற மாதிரி தெரியல, பின்னோக்கி அதெல்லாம் பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. தமிழ்நாட்டில் போதை மருந்து நடமாட்டம் அதிகமாயிடுச்சுன்னு பொத்தாம் பொதுவா பிரதமர் பதவியிலிருந்து அவர் பேசிவிட்டு செல்வது சரியல்ல. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். பிரதமர் அவர்களே, தமிழ்நாட்டை அழிக்கும் உங்க எண்ணம் பலிக்காது. பக்தர்கள் மணமகளுக்குரிய ஆட்சியை நடத்துகிறோம் நம்ம. எப்பா இத போய் வெளியில எவன்னு சொல்லிடாத. உன் விளையாடும் எடுத்து கடல் தண்ணியில் சூப்பு வச்சு ஓவாயிலே ஊத்திர போறாங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இதை வேற பிரதமர் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. புதுமை பெண், விடியல் பெண், விடியல் பயணம், உரிமை தொகை, தோழி விடுதுன்னு பெண்களுக்காக நாங்கள் செயல்படுத்துகிற திட்டங்கள். அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து செஞ்சுட்டு வரக்கூடிய வஞ்சகத்தை தட்டி கேட்கக்கூடிய துணிச்சலும் முதுகெலும்பும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் இருக்கு. சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற பேரை கேட்டால ஓடி ஓடுகிற கோழைகள் தமிழ்நாட்டோட உரிமைகளை எப்படி காப்பாத்துவாங்க? நீ ஒண்ணு பண்ணு, 40 பக்கம் ரூல் நோட் ஒண்ணு வாங்கி இதே மாதிரி உன்னை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் கேவலமா 10 விஷயம் எழுதி நீங்களே கலாச்சி காரி துப்பிக்கிங்க. பாஜகவோட ஏவல் படையா செயல்படுகிற புலனாய்வுகளை வச்சுக்கிட்டு திமுகவை மிரட்டி பார்க்கலாம், பணிய வைக்கலாம் நினைச்சா மக்களுடைய ஆதரவோடு அதை எதிர்கொள்கிற உறுதி திமுகவுக்கு இருக்கு. நாங்க பணிய மாட்டோம், துணிஞ்சு ஒரு கை பார்ப்போம். உன் நாக்குல சனி, நீ சும்மா இருந்தாலும் உன் நாக்கு சும்மா இருக்காது, உன் நாக்கு சும்மா இருந்தாலும் உன் கை சும்மா இருக்காது. மண், மொழி, மானம் காத்திடும் எங்க 2000 ஆண்டு போற தொடர்ந்துடுவோம். உனக்கு என்ன, நீ எங்கன்னா ஓடி போய் ஒளிஞ்சுப்ப. முன்னாடி நின்று சண்டை போட போறது நாங்க தான். 5 ஆண்டுகளா நம்ம மக்களுக்கு செஞ்சுட்டு வர நலத்திட்டங்கள் தொடரணும்னா திராவிட மாடல் அரசு தொடரணும் இருந்து நான் உறுதியாக சொல்லுகிறேன். டெல்லியின் ஆதிக்கத்திற்கு தமிழ்நாடு என்றொக்கும் தலை குனியாது. மீண்டும் சொல்லுகிறேன், டெல்லியின் ஆதிக்கத்திற்கு தமிழ்நாடு என்றும் தலை குனியாது. தீ பரவட்டும்.